இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வேர்ஹவுஸோட டீட்டெயில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வேர்ஹவுஸில் ப்ராசஸ் என்னன்னா ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ் கஸ்டமர் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பொருள் எவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டாரிஃப் டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி சாஃப்ட்வேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸே ஒரு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஜென்ரலாக மாஸ்டரில் ஆட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஆட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம டைப் பண்ணி ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஜெனரிக்காக ஜஸ்ட் அப்படி பென்சில் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பர் டே வந்து 100 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 100 அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து மாஸ்டர் வந்து சப்போஸ் வந்து இதில் ஒரு 7 டேஸுக்கு வந்து நம்மகிட்ட, அதாவது 1 டேக்கும் நம்ம செட் பண்ணலாம், வீக்குக்கும் செட் பண்ணலாம், மந்த்துக்கும் செட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி இதுக்கு தனி செப்பரேட்டான மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம டேக்கு கூட எடுத்துக்க முடியும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அவர் கொடுக்குறாரோ அந்த குவான்டிட்டியை நம்ம இங்கே கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து இங்கே 5500 காமிக்குது வேல்யூ, ஒரு 10 மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 550 rupees வந்து பர் டே வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம். ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு 10ஆம் தேதி நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனதா நம்ம ப்ரீவியஸ் டேட் போடுறோம். எதுக்காக அப்படின்னா அந்த டாரிஃப் டீட்டெயிலை நமக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இதை நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பில் பண்ண நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் என்ன டேட் ஆச்சு, எவ்வளோ ஏஜ் ஆச்சோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இந்த ஏரோ மார்க் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். அதாவது நம்ம போட்ட லிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும். அவங்க என்ன கொடுத்தாங்கிற ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணியிருக்கோம், 50 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க டேக்ஸ் போட்டோம்னா டேக்ஸ் வந்து டெரிவேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்ன வரைக்கும், அதாவது 10ஆம் தேதி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க டேக்ஸ் டீட்டெயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5500. இதை எதை பேஸ் பண்ணி ஆகுது அப்படின்னா, இந்த 10ஆம் தேதி கொடுத்துட்டு போயிருக்காங்க, 10ஆம் தேதியிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த அமௌண்ட்டு மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து சப்போஸ் வந்து இதில் ஒரு 50 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, 25 குவான்டிட்டி மட்டும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 50 வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு அதை மார்க் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். அதை பொறுத்தும் நமக்கு கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி கூட படுறாங்க. இப்போ இந்த டேட்டில் 50 கொடுத்தாங்க, 25 எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். திரும்ப இந்த 50 நம்ம எப்போ திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோமோ நம்ம திரும்ப கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா 50 வந்து கம்ப்ளீட்டாக 50 கொடுத்தாங்க, 50 நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த டேட்டுக்கான அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். ஓகே.